ஹாய் நண்பா, அரசு காப்பீட்டு துறையான எல்ஐசில இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு தான். நம்ம தமிழகத்துல வேகன்சி இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எல்ஐசி உடைய சப்சிடரி யூனிட்டான எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் லிமிட்ல இருந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வெளியா இருக்கு. இயர்லி ஒன்ஸ் கரெக்டா அந்த நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க. சோ என்ன ஜாப் ரோல் வந்திருக்கு அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், தமிழ்ல வந்து இளநிலை உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கான மொத்த வேகன்சி நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 200 வேகன்சி இருக்கு. அதுல நம்ம தமிழகத்துல ரீசனபிளான வேகன்சி ஒரு 10 வேகன்சி இருக்கு. சோ தமிழகத்துல நிறைய மாவட்டங்கள்ல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. வேகன்சி கம்மியா இருக்கிற பட்சத்துல காம்படிஷன் ஆல்சோ ரொம்ப கம்மியா இருக்கும். சோ எலிஜிபிலிட்டியை சொல்றேன், இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் 25 ஜூலை இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கு. எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு செப்டம்பர் மந்த் சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சாலரியை பொறுத்தளவு சிட்டி கேட்டகரி பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. மெட்ரோ சிட்டில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அதாவது சென்னையில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு 35,000 வரைக்கும் salary கிடைக்கும். சோ நான் மெட்ரோ சிட்டியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 32,400 ரூபாய் வரைக்கும் மந்த்லி salary கிடைக்குதுங்க. சாலரியை பொறுத்தளவு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே 20,000 ரூபாய், ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் வந்து ஒரு 4,400 ரூபாய், அதர் பெனிஃபிட்ஸ்ல ஒரு 8,400 ரூபாய், அண்ட் உங்களுக்கு பிஎஃப் வந்து ஒரு 2,400 ரூபாய். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மந்த்லி salary பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35,200 rupees வந்து கொடுக்குறாங்க மெட்ரோ சிட்டிஸ்ல. சோ நான் மெட்ரோ சிட்டிஸ்ல 32,400 rupees கொடுக்குறாங்க. இந்த ஜாபை பொறுத்தளவு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து குவார்டர்லி இல்லனா ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா, அதை பொறுத்து உங்களுடைய ஆனுவல் சாலரியில இருந்து 10% வந்து இன்கிரிமெண்ட் போடுறாங்க எவ்ரி இயர், ஓகேவா. ஒரு வருட முடிவில் உங்களுக்கு 10% இன்கிரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க, 4 லட்சம் ரூபாய் சொல்லிருக்காங்க. ஒரு வருட முடிவில் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் இன்கம் ஒரு 4,62,000 ரூபாய் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்துரும். அண்ட் இந்த ஜாப் வந்து ஒரு அரசு வேலை வாய்ப்பு தான். ஆனா உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும், கம்மியான ப்ரொபேஷன் பீரியட் தான். இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே இந்த ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். இந்த ஜாபுக்கு ஜஸ்ட் ஒரு 6 மந்த் வந்து சொல்லிருக்காங்க. இந்த ஜாபுக்கான வயதை பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்ச வயது 28. குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்ச ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். உங்களுடைய டிகிரில குறைந்தது 60% ஆஃப் மார்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பார்ட் டைமா டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க நாட் எலிஜிபிள் டு அப்ளை, ஓகேங்களா. அண்ட் அடிஷனலா கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஆப்பரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. சோ அதுக்காக அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ற கேண்டிடேட் டிகிரியை தாண்டி நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா ஓகே. அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர்ல அப்படின்னா ஓகே. அப்படி இல்லனா டிகிரில நீங்க கம்ப்யூட்டர் ஆபரேஷன் இல்லனா அது ரிலேட்டடான லாங்குவேஜஸ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லனா டிகிரில நீங்க கம்ப்யூட்டர் பேப்பரா ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும், டிகிரி இல்லனா வந்து ஸ்கூல்ல, ஓகேவா. அப்படி படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்க எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இப்படி பாக்கும்போது பிடெக் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பிடெக்ல கம்ப்யூட்டர் பேப்பர் கண்டிப்பா எல்லாரும் பேப்பர் எடுத்து படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லாம் முடிச்சிட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ நீங்க டிகிரில இல்லனா 12th கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பேப்பர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள்ங்க. அப்படி எதுவுமே நீங்க படிக்கல, நீங்க சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஃபுல்லா நீங்களும் ஒன்ஸ் இத ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நாட் ஃபார் கம்பல்சரி. மத்தபடி ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். செலக்ஷன் process வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन தான். 4 ஆன்சர் கொடுத்திருப்பாங்க, ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே வந்து ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய காமன் சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாஜிக்கல் ரீசனிங்கா இருக்கட்டும், அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து அடிஷனலா ஹவுசிங் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி பத்தின क्वेश्चंस வந்து கேட்பாங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில்ல உங்களுக்கான क्वेश्चंस 200 क्वेश्चन 200 மார்க் வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் சொல்லிருக்காங்க, ஹிந்தி கூட கிடையாது. அப்படி பாக்கும்போது காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் அதே மாதிரி தமிழக வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழகத்துல தான் இருக்கும். சோ அதனால தமிழகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கொடுத்திருக்காங்க. எவ்ரி ராங் ஆன்சருக்கு உங்களுக்கு 1/4 கால்குலேஷன்ல மார்க் வந்து நெகட்டிவ்ல டிடெக்ட் பண்றாங்க. சோ நீங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபைனல் செலக்ஷன் எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ, இந்த ரெண்டுலயுமே நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் மெரிட் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஆகஸ்ட் 14 நீங்க அப்ளை பண்ணிரணும். www.lichousing.com இது ஆபீஷியல் வெப்சைட். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த மாதிரி காமனா ஒரு வங்கி வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய எல்லா மெத்தடுமே இதுல நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுல இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்துல இந்த பேராகிராஃப் நீங்க எழுதணும். ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல எழுதி அதை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுதான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல பாருங்க ஐன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஐன்னு சொல்லி போட்டு கமா போட்டு உங்களுடைய பேர் எழுதிட்டு ஹியர் பை டிக்ளேர், இதுல இருந்து ரெக்வர்ட், இது வரைக்கும் இந்த ஜாபுக்கு யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்துல ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல எழுதி அதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே ஃபீஸ் தான், 800 ரூபாய்
ரூபாய் நீங்க ஃபீஸ் ஆன்லைன்ல பே பண்ணணும். எப்பவுமே இந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபீஸ் வந்து அதிகமாக தான் போட்டிருப்பாங்க. அண்ட் ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல கூட பே பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க தெளிவா செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கு. நம்ம தமிழகத்துல நிறைய இடங்கள்ல எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த இடங்கள்ல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கு. இன்டர்வியூ எப்போ வரணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கான லெட்டர் மூலமா அதை தெரியப்படுத்துவாங்க. அது லேட்டரா சொல்லுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.